ஸ்டே ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 2வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இவனுங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பா. இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு ஹீரோக்கு தெரியாம ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில கண்டுபிடிச்சிடறான். எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பசிச்சுதா, அதனால என்னோட ஃப்ரெண்டு கூட சாப்பிட போயிருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான கிளைண்ட பார்க்க போறேன், அவர் கூட சேர்ந்து நான் கால்ஃப் விளையாட போறேன், நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக உங்க கூட வரணும் அப்படின்னு இவ கேட்க, நீ என் கூட வந்தனா ஒரு நாள் சம்பளமா 50,000 ரூபாய் தரேன், என் தம்பி கூப்பிட்டவன மட்டும் வேகமா ஓடி போன பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா, கண்டிப்பா வருவேன் அப்படின்னு இவ ஐஸ் வச்சுட்டு இருக்க. போது உன்னோட ஐஸ், நாளைக்கு வர்ற வழிய பாரு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னோட கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் உங்களை வீட்டு வேலைக்காரி, நான் எப்படி உங்களோட கையை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஒழுங்கா சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் போனவன அந்த இடத்துல ஒரு கிளைண்ட் தான் இருக்காரு. அந்த கிளைண்ட் கூட ஜூயு தான் வந்திருக்கா. இப்ப ஹீரோ வந்து அந்த கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவர் என்ன கேட்கிறாருன்னா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஜூயிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீ இவன் கூட சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. சரி வாங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அவங்க விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தண்ணி குடிக்கலான்னு வரா. இந்த பக்கம் ஜூயோ அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, அவ சும்மா காசுக்காக தான் ஓட்டிட்டு இருக்கா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்த பொண்ணு உங்ககிட்ட மடங்கிடுவா அப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, வெளியே வரும்போது இந்த மொட்டை பையன் தான் நிக்கிறான். இப்ப இந்த மொட்டை பையன் வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, எவ்வளவு பணம் வேணும்னு கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவனோட கையை எடுத்து விட்டுட்டு, ஒழுங்கா மரியாதையோட நடத்துங்க அப்படின்னு சொல்லி போய் கையை கழுவிட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணோன்னா மொட்டை எனக்கு கோவம் வந்து, எதுக்காக நீ உன்னோட கையை கழுவிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, யாராவது என்ன பெர்மிஷன் இல்லாம தொட்டா எனக்கு பிடிக்காது, அதனாலதான் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப இந்த மொட்டையனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே வந்து நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் ஓங்கி மொட்டையனோட மூக்குல ஒரு குத்து போடுறா. யாராவது என் பின்னாடியே வந்து இப்படி பாத்துட்டு இருந்தா என் கை ஆட்டோமேட்டிக்கா அடிச்சிரும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம், நீ என்னையே அடிச்சுட்ட, இதனால உங்க கான்ட்ராக்டே நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்போ உங்களை அடிச்சேன், உங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து அவன் மூஞ்சிலே வச்சு அமுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தவனா அவன் கத்திட்டு இருக்க, ஏன் சார் இப்படி கத்துறீங்க, ரத்தம் வருதுல, அதை நிப்பாட்டோம்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் போட்டு அவனை ஒரு வழி ஆக்கிடுறா. இப்பவே என்ன சொல்றனா, வெளியே வந்து யான் கிட்ட என்ன சொல்றதுன்னு நல்லா யோசிச்சு வச்சுக்கிட்டு வெளியே வாங்க, இல்லனா இருக்கிற மூஞ்சையும் அவர் உடச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, மொட்டையும் பாத்தீங்கன்னா ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்பவே வெளியே வந்தவன ஹீரோ என்ன கேட்கிறானா, என்னாச்சு உங்க மூக்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்து வரும்போது தெரியாம செவத்துல இடிச்சுக்கிட்டே அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா ஜூயை கண்டுபிடிச்சிடா இது ஹீரோயினோட வேலைதான் அப்படின்றத. இப்ப இந்த மொட்டையை வந்து என்ன சொல்றானா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, ஓகே சாப்பிடலாம், ஆனா இவ போட்டிருக்க ட்ரெஸ் டின்னருக்கான ட்ரெஸ் மாதிரியே இல்லையே, வா உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இப்பவே என்ன சொல்றானா, அந்த இடத்துல ட்ரெஸ் இருக்கு, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் சீக்கிரமே இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இந்த மொட்டையும் தான் வரான். இப்ப மொட்டையை வந்து என்ன சொல்றானா, என்னை நீ அடிச்சிட்டல, உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு, அந்த பொண்ணு திரும்பி எல்லாம் வரமாட்டா, அவ பிளான் பண்ணி தான் உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி மொட்டையை ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண, ஹீரோயின் அங்க உள்ள தொடப்பத்தாலேயே மொட்டையனோட மொட்டை மண்டையில அடி வெளுத்து கட்டிடுறா. இப்ப இந்த மொட்டையை அந்த தொடப்பத்தை பிடிங்கிட்டு, என்னை நீ அடிக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினை அடிச்ச உடனே அவளுக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது மொட்டையை அவளை பிடிச்சுக்கிறான். இப்ப அந்த மொட்டையோட மெயின் பார்ட்லயே ஒரு அடியை போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இப்பவாது நீ வந்தியே, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு மொட்டையுமே வந்துடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த மொட்டையை நான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவளோட கணத்தை காமிச்சிட்டு இருக்க. அந்த மொட்டையை பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுதான் என்ன அடிச்சிட்டா, இவ்வளவு எதுக்காக கூட வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இப்ப இந்த மொட்டை ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நான் நம்மளோட கான்ட்ராக்ட்ல வர்ற ப்ராஃபிட்ல 30% உங்களுக்கு தரேன், கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க, ஆனா அதுக்கு பதிலா இந்த பொண்ணு எனக்கு வேணும், அவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, கான்ட்ராக்ட் லாக்கர்ல இருக்க, அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வைக்க, ஹீரோனோட மனசே உடஞ்சு போயிருது. இந்த ஆளு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் போலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ இந்த பக்கம் மொட்டையை போட்டு அடிச்சிடறான். இதை பார்த்த உடனே தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த கான்ட்ராக்ட் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட
கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுட்டு உன் கம்பெனியோட கான்ட்ராக்டே எனக்கு வேணாம், எவ்வளவு லாஸ் ஆனாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மொட்டை ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இந்த பொண்ணுக்காக 10 மில்லியன் ப்ராஜெக்டே இவர் கேன்சல் பண்ணிட்டாரு, அந்த அளவுக்கு இந்த பொண்ணு ஒர்த்தானவளா அப்படின்னு யோசிச்சுட்டு மொட்டையை பாத்தீங்கன்னா இப்ப எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் இதை தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்கன்னா என் லைஃபே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்பவே என்ன கேட்கிறானா, எனக்காக இதுக்காக அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, என் மேல அந்த அளவுக்கு அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன் வீட்டு வேலைக்காரியாச்சே, அவ்வளவு ஈஸியா உன்னை யாருக்கிட்டே வீட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோனுக்கு இப்படி ஹெல்ப் பண்ண உடனே ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது ஹீரோவை. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவளோட கண்ணத்துக்கு ஐஸ் கட்டி எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்க. நீங்க எதுக்காக அவளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, என்னால உங்களுக்கு 10 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அந்த 10 மில்லியனை உன்னோட அக்கௌண்ட்ல தான் சேர்க்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு உயிரே இல்ல, இதுக்கு பதிலா நீங்க என்ன எங்கேயாவது வித்துடலாம், அந்த 10 மில்லியனை சேர்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிருமே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. இவ புலம்புறத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ தனியா வந்துடுறான். இப்ப அவன் என்ன சொல்றானா, நீங்க எந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த பொண்ணு உங்க வீட்டுல வேலை பார்க்குற ஐரினும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான், நீங்க வேணா ஐரின் கிட்ட விசாரிச்சு பாருங்களேன், ஏன்னா இந்த கிராமத்துல இருந்ததே கொஞ்சம் பேர் தான், கண்டிப்பா ஏதாவது நியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன் போனை வைங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோவே மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் என்னோட சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொன்னா ஐரினோட மனசு கஷ்டப்படும், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவ தூங்குறத பாத்துட்டு இருக்க. அவளோட ஷோல்டர்ல ஹார்ட் ஷேப்ல தழும்பு இருக்கத பாக்குறான். இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவை ஒரு ஆள் கொலை பண்ண வந்திருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவோட வாயை பத்தி அமைதியா இருங்க, அந்த ஆள் இன்னும் அந்த இடத்த விட்டு போகல அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு பாத்தீங்கன்னா வேற திசையை நோக்கி போயிருப்பான். ஹீரோ அவனை காப்பாத்தின பொண்ணை பார்த்தா அவ முகத்துல மாஸ்க் போட்டிருப்பா, ஆனா அவளோட ஷோல்டர்ல ஹார்ட் ஷேப்ல ஒரு தழும்பு மட்டும் இருக்கு. அதை யோசிச்சு பார்த்துட்டு என்ன காப்பாத்தினது நீ தானா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பாசத்துல ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா ஒன்னாவே அவ கூட தூங்கிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. இவ கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோ இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கத பார்த்த உடனே ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட டிராமா நேத்தே முடிஞ்சு போயிடுச்சு, இப்படி எல்லாம் பண்ணணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் ஒண்ணு ஒன்ன கட்டி பிடிச்சிட்டுல, நீ தான் என்ன கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டு, நைட்டு ஃபுல்லா ஒரே போராட்டம் தெரியுமா அவங்க கூட அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, கண்டிப்பா நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்தவன இவ பயந்து போயிடுறா. நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு இதுதான் உனக்கான ரிவார்டு, இந்த ரிவார்டை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு இவ உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்போதும் போல வேலைக்காக ரெடியாகி வந்துட்டு இருக்கா. இவ வரும்போது ஹீரோ என்ன சொல்றானா, வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்ல, ஐயோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக இவர் என்கிட்ட இப்படி க்ளோஸ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. நான் ஒன்னு கடிச்சு சாப்பிட மாட்டேன், வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல இவ பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இவன் அமைதியா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. இப்பவே என்ன சொல்றானா, எனக்கு கிளீன் பண்ற வேலை நிறைய இருக்கு, நான் போய் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வர இவ ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஹீரோவை இவ்வளவு கிட்ட பார்த்தவன ஹீரோயின் அவளையே அறியாம ஹீரோவோட ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுறா. இதை பார்த்தவன ஹீரோ என்ன கேட்கிறானா, நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன், உங்களுக்கு டை கட்ட ஹெல்ப் பண்ணலாம் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ திரு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா, ஷர்ட் பட்டனை கழட்டு அப்படின்னு சொல்ல இவளுமே கழட்டிட்டு இருக்கா. அடுத்த பட்டன் அப்படின்னு ஹீரோ ஒவ்வொரு பட்டனா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பயத்தோடய கழட்டிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா போதும் போது விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனோட பட்டன் எல்லாம் போட்டுட்டு என்ன சொல்றானா, எதுக்காக என்ன பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்க, பயம்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போய் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வேகமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு பயப்படாத ஒண்ணு நடக்காது அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றானா, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, என் கூட சேர்ந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. ஐயோ கடவுளே எனக்கு தைரியமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. இதை குடிச்சா தைரியம் வந்துரும் அப்படின்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்க உள்ள பாட்டில் அடிச்சுட்டு நேரா ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப ஹீரோவோட பெட்ரூம்க்கு போய் அவனோட பெட்டு மேல ஏறி உட்காந்துட்டு யாராவது வீட்டுல வேலை பாக்குற பொண்ண கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ
என்ன சொல்றானா, உனக்கு நான் கிஸ் பண்றது பிடிக்கலனா இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக பார்க்க ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ மேலே படுத்து தூங்கிடுறா. இவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, எந்த தைரியத்திலடி இவனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ணது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா சைலண்டா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவளோட செருப்புலாம் எடுத்துட்டு ஓடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, நைட்டு என் கூட ஒன்னாதான் படுத்து தூங்கியிருக்க, அதை மறைக்கலாம் தானே வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டு நடந்தது ஏதோ தெரியாம பண்ண தப்பு, போதையில பண்ணிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ ஹீரோவோட ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். என் அண்ணனோட ரூம்ல இருந்து எதுக்கு வெளியே வர அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை எழுப்பி விடலான்னு வந்தேன், அதுவும் என்னோட வேலை தான் அப்படின்னு இவ சொல்றா. செருப்பு ஏன் கையில வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, செருப்பு போட்டு போனா சவுண்ட் வந்துடும்ல, அதனால சத்தம் வரக்கூடாதுன்னு கையில எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவ காலில் மாட்டிக்கிறா. இப்ப அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றானா, கேம்பிங் போறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீயும் என் கூட வாயே, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, உன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா சொர்க்கத்துக்கே கூட நான் போயிட்டு வருவேன், அவரை பர்மிஷன் தட்டோம், இப்போதைக்கு எனக்கு துவைக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப இந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்க 3 பேரும் ஒன்னாதான் ட்ரிப்புக்கு போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன கேட்கிறானா, சரி கேம்ப் எங்க இருக்கு, நம்ம எல்லாரும் எங்க தங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வெட்ட வெளியில தான் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நம்ம எல்லாம் ஒன்னாதான் தங்க போறோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேம்ப பாக்குறதுக்காக அந்த இடத்த விட்டு போக இந்த தம்பிக்காரன் என்ன கேட்கிறானா, அண்ணா 2 கேம்ப் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நானும் அவளும் ஒன்னா தங்க போறோம், நீ இன்னொரு கேம்ப்ல இருக்க போற அப்படின்னு இவன் சொல்ல, அண்ணா நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் முன்னாடியே உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க, ஆல்ரெடி நீ கெஸ் பண்ணிருக்கணும், இன்னும் கெஸ் பண்ணாம இருக்கியடா அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருது. அண்ணா இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ பண்றதுக்கு பேரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே, அவ உன்னோட வருங்கால அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நீ நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவன் ஹீரோவை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ தடுத்துறான். இப்ப தம்பிக்கார என்ன சொல்றானா, நான் முன்னாடியே சொன்னேன் அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு, நீ என்னோட காதலை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. டே, அமைதியா உன்னோட வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவன் என்ன சொல்றானா, அவ உன்னை விட சின்ன பொண்ணு, உங்க 2 பேருக்கும் செட் ஆகுது, எங்க 2 பேருக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் வரான். அவனை பார்த்தவன இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, இங்க எதுக்காகடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு தான் என்ன வர சொன்னா, வேணா நீங்களே பாருங்க அப்படின்னு இவன் போனை காமிச்சிட்டு இருக்கான். இப்ப அவனுங்க 3 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப இந்த தம்பிக்காரி என்ன சொல்றானா, டேய் நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அவ எனக்கு தான் கிடைப்பா அப்படின்னு இவன் வயித்துல இவனை குத்திட்டு வேகமா ஹீரோனை பார்க்க தான் போறான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, உன் தம்பி உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், சீக்கிரமே பிடிச்சிருவான் போல அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் இவனை தான் காட்டுறாங்க. இவன் ஹீரோயின் கிட்ட போய் என்ன சொல்றானா, என் அண்ணன் என் வயிற்றுலேயே அடிச்சுட்டான், எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவன் சொல்றதெல்லாம் நம்பாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போதும் உங்களோட விளையாட்டை நிப்பாட்டுங்க, நான் விறகு எடுக்க போறேன், யாரு என் கூட வரீங்க அப்படின்னு சொல்ல, நான் வர்றேன் அப்படின்னு 3 பேரும் சொல்லிடுறானுங்க. இவனுங்க 3 பேரும் ஒன்னா சொன்னதை கேட்டவுடனே இவளே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, நீ தனியா விறகு எடுக்க போறது உனக்கு ஆபத்தானது, நான் உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவனுங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு விறகு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விறகு எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட கையில ஏதோ ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருது. இதை பார்த்தவன இவன் எந்திரிச்சு என்ன சொல்றானா, என் கையில பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப இவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இலை இருக்கு, அந்த இலையை போட்டோன்னா அந்த வீக்கம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இலையை தான் தேடிட்டு இருக்கானுங்க. ஆனா கடைசி அந்த இலையை ஹீரோயின் தான் கண்டுபிடிச்சு அவளோட கையில போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ போட்டுட்டு இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஒரு துணி அது மேல வச்சு, இதை வச்சு தையே, சீக்கிரமே உன்னோட காயம் ஆறும் அப்படின்னு சொல்ல, ரொம்பவே தேங்க்யூ, நீ என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்ன மெடிக்கல் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, என் கூட வந்திருந்தா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீங்களுமே என் மேல அக்கறையா இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அந்த தம்பிக்கு என்ன பாத்தீங்கன்னா, உனக்காக நான் தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட தலையில கைய வச்சுட்டு, உண்மையாவே நீ ரொம்ப நல்ல குட்டி பையன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன்னை 6 வயசு குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்காவ அப்படின்னு சொல்ல, சும்மா அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ என்ன சொல்றானா, நான் சாப்பாடு செய்யறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்றேன், ஆத்துக்கு போய் 2 பேர் மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே போக ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, தேவையில்லாம அவளை கோவப்படுத்தாத, அப்புறம் இந்த இடத்த விட்டு போயிருவா, வா நம்ம 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறானுங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்னா உட்காந்து சாப்பாடுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பாத்துட்டு இருக்கான். இப்ப இந்த தம்பிக்காரன் ஆத்துல மீன் பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 இறாலை காட்டுறான். இந்த உனக்காக இந்த இறாலை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இறால் பிடிக்காதே அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அவன் தான் சொன்னா
உனக்கு இறால் பிடிக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இவனோட கையை பிடிச்சு முறுக்கி விட்டுறான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோ வந்து தம்பியை காப்பாத்தலாம் அப்படின்னு வரும்போது இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேணும்னே அவனோட கையை எடுத்து ஹீரோ அவனோட மூஞ்சில அவனே அடிச்சுக்கிறான். இவன் அடிச்சதை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அவன் கழுத்துல அவனே கீறிட்டு இருக்க. இவனுங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்து ஹீரோவோட தம்பி ஷாக் ஆயிடுறான். எப்படா எனக்கு மேல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப ஹீரோ அவனோட தம்பி மேலே பழிய போட்டுறான். இவன் தான் என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா இவன் தான் என் கழுத்துல கீறி விட்டான் அப்படின்னு ரெண்டு பேரும் அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அசந்த நேரம் பார்த்து ரெண்டு பேரும் என்ன அடிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் ஒன்னா தானே ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், எதுக்காக அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட தம்பி அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த ரெண்டு கிழவனுங்களும் என்னைய மாட்டி விட பிளான் பண்றாங்களா, இவங்க போட்ட பிளான இவங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுற பாரு, நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுட்டு சீனியர் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அவங்க ரெண்டு பேரும் என்ன புள்ளி பண்ணாங்களா, அதனாலதான் நான் அவங்கள அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் அழுதுட்டு இருக்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க அவனை விட பெரியவன் தானே, சின்ன பையன் தப்பு பண்ணா விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீலி கண்ணீரா விட்டுட்டு இருக்க. நீ அழுகாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, நான் தனியாவே போய் மீன் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் உன் கூட வரேன் வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவனும் ஒன்னா போறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேரையும் பழிச்சு காட்டிட்டு போக நான் சொல்லல உன் தம்பி ஸ்மார்ட்னு அப்படின்னு இவன் ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவ உன்ன ஃபேமிலி மெம்பர் மாதிரி பாத்துட்டு இருக்கா, கண்டிப்பா அவன் லவ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய், நான் சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன்டா, என் காதல பிரிக்கதான் நீங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா ஓரமா போங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம என்னதான் பேசினாலும் அவன் மனசுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இந்த பக்கம் ஹீரோயினையும் ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றானா, சின்னேரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ சின்ன பையன்டா, நீ தப்பு பண்ணா நான் மன்னிக்காம இருப்பேனா, வா போலாம் அப்படின்னு சொல்ல அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சி ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இருந்து வேகமா கூட்டிட்டு வந்துடுறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால நடக்கவே முடியல, என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, சரி நீ என் தம்பியை காதலிக்கிறியா இல்ல உன்னோட ஃப்ரெண்டை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, உங்க தம்பி எனக்கு தம்பி மாதிரி, அவன் எனக்கு ஜூனியர் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு நல்லா தெரியுது, ஒழுங்கா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா அப்படி பிடிக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் கீழே விழுந்து உருண்டுட்டு இருக்க. ஹீரோவோட முதுகுலே அடிபட்டுருது. உங்களுக்கு என்னாச்சு, அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பரவாயில்ல, என்னால காலை தான் அசைக்க முடியல, கால் தான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவ காலை பார்த்துட்டு எலும்பு எதுவும் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டிட்டு வரேன், பக்கத்துல வேற யாருமே இல்ல, உங்க போன் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல போனை நான் அங்கேயே மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட பேண்ட் பாக்கெட்டை ஜிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் போய் ரோட்ல யாராவது வந்தாங்கன்னா அவங்களையாவது கூட்டிட்டு வர ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக என்னால நடக்கவே முடியல, திடீர்னு பாம்பு ஏதாவது வந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும், என்னை விட்டு போறதுனா தாராளமா போ அப்படின்னு இவன் மூஞ்ச பாவமா வச்சுட்டு சொல்ல, இல்ல இல்ல உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா, எல்லாமே உங்களாலதான், இதுக்காக என் மேல சந்தேகப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க ரெண்டு பேரையும் உன் கூட பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, உண்மையை சொல்லு, உன் மனசுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேருமே என்னோட மனசுல இல்ல அப்படின்னு இவ சொல்லிடுறா. அவங்க ரெண்டு பேருமே இல்லனா நான் உன் மனசுல இருக்கேனா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு இவ சொல்றா. நான் ஒண்ணு உளறல, உண்மையதான் சொல்றேன், உண்மையாவே எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மனசுல நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவளை பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டே குனிஞ்சுக்கிட்டு எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, நீ சொன்னது சரியா கேட்கல, எங்க என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல இவளுமே சொல்றா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதான் லவ் சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியாச்சுல, வந்து கட்டி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்ல இவளும் போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன கேட்கிறானா, நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன், உன்னை கொடுமைப்படுத்துன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கே தெரியலங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன்னை ஒன் டைம் கிஸ் பண்ண இல்லையா, அப்ப என்னோட இதயமே வெளியே வந்துடும் போல இருக்கு, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட காலிலே உதஞ்சிடுறா. இவ உதஞ்சது தாங்க முடியாம ஹீரோ கத்திட்டு இருக்கா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவ என்ன சொல்றானா, சரி சீக்கிரமே நான் போய் ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடுறேன், அப்பதான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே நீ க்ளோஸ் ஆகக்கூடாது, தள்ளிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சத்தியமா நான் க்ளோஸ் ஆக மாட்டேங்க அப்படின்னு இவ
சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஜாக்கெட்ல வச்சிருக்க போன் எடுக்க இவ ஷாக் ஆயிரா. ஏண்டா போன் இல்லன்னு சொன்ன, என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டியா அப்படின்னு இவ கோவமா போக, ஒரு நிமிஷம் நில்லுமா, உங்ககிட்ட பொய் சொன்னதுனாலதான் நம்ம 2 பேரும் லவர்ஸ் ஆயிருக்கோம். இந்த போனை நீயே கால் பண்ண அப்படின்னு சொல்ல இவளுமே கால் பண்ணி சொல்றா யானுக்கு அடிபட்டிருக்க வந்து காப்பாத்துங்கன்னு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போய் இவ தான் காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இவ ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தம்பி தான் வரான். இப்ப இந்த தம்பியை பாத்தீங்கன்னா அண்ணா உனக்காக வீல் சேர் வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமே உன்னால நடக்க முடியாதுல, இதை ட்ரை பண்ண பாரு அப்படின்னு சொல்ல இப்ப ஃப்ரெண்டுக்கான பாத்தீங்கன்னா நான் உனக்காக நடக்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, இதை யூஸ் பண்ணி பாரு, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஆமா இவங்க வாங்கிட்டு வந்தது ரொம்பவே நல்ல ஐட்டம் தான், நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, நான் நடக்க மாட்டேன் நீயும் நம்புறியா, நீ என்ன பாத்துக்க மாட்டியா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஆமாங்க நான் உங்களை பாத்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்கத பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நீ ஒரே ஒரு கிஸ் பண்ணன்னு வச்சுக்கேன் சீக்கிரமே என்னோட காயம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு இவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கிஸ் பண்ண என் காதல் கண்ணீர்ல போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு பாக்குறானுங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இனிமே ஐரின் உனக்கு அண்ணிடா அப்படின்னு சொல்ல அவ சொல்றது உண்மையா, நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க இவளுமே ஆமான்னு சொல்றா, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா உன்னோட முடிவுக்கு நான் மரியாதை தருவேன், சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே போக இந்த பக்கம் ஒருத்தன் இடி விழுந்த மாதிரியே நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எனக்காக குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப இந்த தம்பிக்கார என்ன கேக்குறனா, ஆனா என்னோட மனசை கஷ்டப்படுத்ததுனால நீ இப்படி பண்ணிட்டு இருந்த, எனக்கு சொந்தமான பொண்ணை நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் உனக்கு சொந்தமான பொண்ணை திருடல, அவளைதான் நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவன் எனக்கு கிடைச்சிருக்கா, கண்டிப்பா என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல இவனை பாத்தீங்கன்னா மந்திரிச்சு விட்ட மாதிரியே நின்னுட்டு இருக்கான். இங்க பாரு அப்படி மூஞ்செல்லாம் வச்சுட்டு அவன் முன்னாடி வராத, அப்புறம் அவ சோகமா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்ல அட போடா காதலே போயிருச்சு, இனி அவ சோகமா இருந்தா என்ன சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணாத, அவன் கொஞ்ச நாள் சோகமா இருப்பான், அதுக்கப்புறம் சரியாயிருவான் அப்படின்னு சொல்ல அவன் எனக்கும் தம்பி தானே, அவனை சரி பண்ண வேண்டியது என்னோட வேலை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளிடுறான். இவ இப்படி தன்ன உடனே இவ பயந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிறது கனவுலே நடக்காது, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ என்ன பண்ணியோ அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா பேசி மழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கில ஹீரோயின்ட்ட தான் பேசிட்டு இருக்கா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நானும் மிஸ் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி என் ரூமுக்கு வரலாம்ல, வந்து என்ன பாத்துக்க அப்படின்னு சொல்ல காலையில எந்திரிக்கும் போது நான் உங்க ரூம்ல இருந்து வந்தா நம்ம 2 பேரை பத்தி என்ன பேசுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஒழுங்கா வச்சுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லி இவ தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட ரூமை விட்டு வெளியே வரும்போது ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இதுதான் மார்னிங் கிஸ், இன்னும் பாரு ஒவ்வொரு வேலைக்கு கிஸ் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அமைதியா இருங்க அப்படின்னு இவ சொல்றா. சரிவா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போக இவங்க 2 பேரும் ஒன்னா போறத மேல நின்னு ஹீரோவோட அசிஸ்டண்டும் அந்த வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு என்ன கொடுமை இது, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் வெளியே போறேன், வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நான் உன் கூட வெளியே வர போறது இல்லையா, என்ன லிஸ்ட்லயே சேர்க்கல அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, என் கூட வந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அந்த கான்ட்ராக்ட் 10 பில்லியன் ஒர்த் அப்படின்னு சொல்ல நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இப்ப ஹீரோனோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐரினை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் ஆபீஸ்க்கு வந்து இவளுக்கு கால் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவே கால் பண்ணி என்ன சொல்றனா, ஒரு முக்கியமான ஃபைலை வீட்டுல வச்சுட்டு வந்தேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சீக்கிரம் எடுத்துட்டு வாயே அப்படின்னு சொல்ல இவளுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவன் நினைப்பாவே இருக்குடா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கீழே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்பவே ஹீரோவோட ரூம்குள்ள வரலாம் அப்படின்னு வரும்போது ரிசப்ஷன்ல உள்ள பொண்ணு ஹீரோயினை விட மாட்டேங்கிறா. மேடம் நீங்க உள்ள போக கூடாது, யார் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்க நான் உங்களோட பாஸ் தான் பார்க்க போனோம், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல என்னது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நீயா, உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இவ ஹீரோயினை புலி பண்ணிட்டு இருக்க. நான் அந்த ஃபைலை எடுத்துட்டு போக லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். மேடத்தை எதுக்காக நிப்பாட்டின, இந்த விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள அனுப்புறான். ஹீரோயின் உள்ள போய்
இந்தாங்க உங்களோட ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த ஃபைலை எடுத்து டேபிளில் வச்சுட்டு இவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட காதை பிடிச்சி திருவிட்டு இருக்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா, அதனால தான் இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவனை பற்றி நாங்கள் பாரு எனக்கு காது செவந்தே போச்சு, நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதை கண்டுக்காம அந்த பக்கம் போய் நிற்கிறா. இங்கேருந்து பார்க்க கீழே வியூ சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு இவ சொல்ல, நீயும் போய் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா போய் எட்டி பார்த்துட்டு இருக்க. தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஏன் சொல்கிறானா தலை சுத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன சொல்லும், தலை சுத்துற மாதிரி இருந்தா என்ன கட்டி பிடிச்சிக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட தம்பி தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, அண்ணா நான் ஃபாரினுக்கு போறேன், இதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணுவேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க, எதுக்காக உன் தம்பி ஃபாரினுக்கு போறான் அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அவனுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி இருக்கு, ஈவினிங் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம், உன் ஃப்ரெண்டை கூப்பிடு அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவனுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க. இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் வெளியே தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை அந்த இடத்துல ஜூயை பார்க்குறா. இப்போ ஜூயை பார்க்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை உள்ளே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தவொன்னே இவ வைத்தறிச்சல, இன்னைக்கு உன்னை நான் ஒரு வழியாக்காம விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தவிர மற்ற 2 பேரும் சோகத்தோட சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாரும் சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வெயிட்டர் வந்து, சார் நீங்க ஆர்டர் பண்ண ட்ரிங்க் அப்படின்னு சொல்ல, நாங்க இன்னொன்னு ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார் உங்களோட ரூம் நம்பர் தான் போட்டிருக்கேன், இந்தாங்க எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த ட்ரிங்கை வாங்கி 3 பேர் குடிக்கிறாங்க. அதை குடிச்ச உடனே இவங்க 3 பேரும் மட்டையாயிட்டு இருக்க. தண்ணி எடுத்துட்டு வந்தாது இவங்க மூஞ்சில தெளிப்பா அப்படின்னு இவன் எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவளை யாரும் அடிச்சு மயக்கம் பட வச்சிடறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினும் தம்பிக்காரனும் பெட்ல ஒன்னதான் இருக்காங்க. இதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்பவே கண்ணு முழிச்சு ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். ஆனா அவனே என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிட்டு எனக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ இந்த இடத்த விட்டு போய் எங்கன்னா ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சது. இப்போ ஹீரோ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவனை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான், யாரை கேட்டு இந்த ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை கலந்து எங்கள் கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன், மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ட்ரிங்க்ஸை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னது ஜூயி மேடம் தான், அவங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர், நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஜூயி மேலே கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, அந்த ஜூயிவை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை இழுத்துட்டு வந்துடுறான். எங்க என்னோட ஃபியான்சி ஐரன் எங்கன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவ சொல்றா. நீ உண்மையை சொல்ல மாட்டல, மூஞ்சில கோடு போடுறா அப்படின்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து அவன் மூஞ்சிலே கோடை போட்டு விட்டுறான். இப்போ வந்து சொல்றியா இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உன் தம்பியும் உன்னோட செல்ல காதலியும் ஒன்னா இருக்காங்க பெட்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ கோவத்தில் அவளை எட்டி உதஞ்சிடறான். இப்போ ஹீரோ வேகமா ஹீரோயின் இருக்க ரூமை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் பயத்துல உட்காந்துட்டு இருக்க. நீ பயப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்பவே என்ன கேட்கறானா, எங்க என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் குளிக்க போறேன்னு சொன்னான் அப்படின்னு இவ சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் பாத்ரூம்க்கு போய் பார்த்தா அவன் அவனோட கையை அறுத்துட்டு பாத்டப்ல விழுந்து கிடக்குறான். இதை பார்த்தவனே ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்து, எங்க அவன் என்னாச்சு உன் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் நல்லா தான் இருக்கான், பிளட் தான் கொஞ்சம் அதிகமா லாஸ் ஆயிடுச்சு, பக்கத்து ரூம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல நான் போய் உடனே அவனை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அவன் மயக்கத்துல இருக்கத பார்த்த உடனே இவ பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. அழுகாத, என் தம்பிக்கு சீக்கிரமே சரியாயிரும், அவன் குணமாயிருவான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவளுமே ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவளை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, நீ என்னை விட்டு எப்பவுமே தள்ளி போக கூடாது, என் கூட விதா இருக்கணும், என்னை விட்டு பிரிஞ்சு போக கொஞ்சம் கூட நினைக்காத அப்படின்னு சொல்ல சத்தியமா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரிவா, என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரமே வந்துருமா, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களோட வெட்டிங்காக அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணி சூப்பரா 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றானா, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காப்பாத்தினியே, அந்த பையன் நான் தான், அது மட்டும் இல்லாம என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் நீ தான் அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. உண்மையாவே நான் காப்பாத்தின பையன் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க சம்மதம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்க கையில ரிங்க மாட்டிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹாப்பியா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோனோட கல்யாணத்தை பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி ஹாப்பியா இருக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.